வணக்கம் நண்பர்களே. ரீசெண்டாக அசோக் லேலண்ட் கம்பெனி முதல் முறையாக அவங்களுடைய மல்டி ஆக்சல் பஸ்ஸை இண்டஸ்ட்ரியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அசோக் லேலண்ட் மல்டி ஆக்சல் பஸ்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸை சாசியாக தான் இந்த நிறுவனம் இப்போதைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி பில்ட் யூனிட்டாக இது வரல. சாசி வித்தவுட் ஃப்ரண்ட் ஃபேஸ் கவுல் இந்த கன்ஃபிகரேஷனில் தான் இது வருது. அது இல்லாமல் ஓவரால் கன்ஃபிகரேஷன் நம்ம பார்த்தோம்னா இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னா, இந்தியாவில் முதல் முறையாக மல்டி ஆக்சல் பஸ் 15 மீட்டர் பஸ் ஃப்ரண்ட் இன்ஜின் கான்ஃபிகரேஷனோட வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் பிராண்ட்ஸ் தான். வால்வோ, ஸ்கேனியா, மெர்சிடிஸ் பென்ஸ், இது எல்லாத்துலேயுமே கன்ஃபிகரேஷன் ரியர் இன்ஜின் கான்ஃபிகரேஷன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் மார்க்கெட்டில் 15 மீட்டர் மல்டி ஆக்சல் பஸ்ஸில் ஃப்ரண்ட் இன்ஜினோட இந்த சாசியை அசோக் லேலண்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மல்டி ஆக்சல் பஸ் சாசி இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்ன, இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய சில பற்றாக்குறைகள், ஷார்ட் கமிங்ஸ், வீக்னஸஸ், இதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த மல்டி ஆக்சல் பஸ் கன்ஃபிகரேஷன் இது ரொம்பவே யூனிக்காக இருக்குது. காரணம் என்னன்னா, இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபிளாக இதை அசோக் லேலண்ட் நிறுவனம் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பல ஆண்டுகளாக அசோக் லேலண்ட் ஒரு மார்க்கெட் லீடராக இருக்காங்க. சாசி பொறுத்த வரைக்கும் அவங்க கண்டிப்பாக ஒரு அன்பீட்டபிள் லீடர் அப்படின்னே சொல்லலாம். அசோக் லேலண்ட் பஸ் சாசி நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டம் பில்டு பாடிஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அந்த சாசினுடைய டிசைனே இருக்கும். வெல்டிங் ஆகட்டும், நட்ஸ் அண்ட் போல்ட் ஆகட்டும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மல்டி ஆக்சல் பஸ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக சூட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பவர் 248 ஹெச்பி, டார்க் 900 நியூட்டன் மீட்டர்ஸ். இதை பார்க்கும்போது நமக்கு அண்டர் பவர்டாக தெரியும். ஆக்சுவலாக அது அண்டர் பவர்டு தான். யூரோப்பியன் பிராண்ட்ஸ் உதாரணத்துக்கு வால்வோ 9600 எடுத்துட்டிங்கன்னா பவர் ரேட்டிங் இதை விட அதிகமாகவே இருக்கும். 350 ஹெச்பி பவர், அரௌண்ட் 1100 நியூட்டன் மீட்டர் டார்க் கிட்ட வரும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரேஞ்சில் ஒரு மல்டி ஆக்சல் பஸ் வந்திருக்கு. ஆனால் இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு இது சூட்டபிளாகவே இருக்கும். மைலேஜ் இதனால பெட்டராக கிடைக்கும். ஓனர்ஷிப் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டுமே இதில் ரிலேட்டிவாக குறைவாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த சாசியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் வர்றதுனால பஸ்ஸினுடைய ஃப்ளோரை நம்ம கவனிச்சோம்னா ப்ராப்பர் ஃப்ளாட் ஃப்ளோர் நமக்கு கிடைக்குது. முதல்ல இருந்து, அதாவது பஸ்ஸினுடைய ஃப்ரண்ட் போர்ஷன்ல இருந்து ரியர் வரைக்கும் ஃப்ளோர் ஃப்ளாட்டாக இருக்கும். இதே நீங்கள் யூரோப்பியன் பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் முன்னாடி கீழே இருக்கும், பின்னாடி நீங்கள் போக போக அது மேலே போய்கிட்டே இருக்கும், ஸ்லாண்டிங்காக இருக்கும். காரணம் என்னன்னா, ரியர் இன்ஜின் இந்த பஸ்ஸஸ்ல இருக்கும். அதனால ஃப்ளோரை வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக வைக்க முடியாது. இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி ஆப்ரேஷன்ஸில் இந்த பஸ்ஸஸ் வந்து அந்த அளவுக்கு வசதியாக இருக்காது. மக்கள் உள்ள ஈஸியாக நடந்து போக முடியாது. பின்பக்கம் நீங்கள் ஏறி போக போக அப்படியே மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருக்கும். நடக்கிறதுக்கும் சரி, உட்காரத்துக்கும் சரி அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் இந்த அசோக் லேலண்ட் ஃப்ளாட் ஃப்ளோர் கான்ஃபிகரேஷனில் நம்ம பஸ்ஸஸை சிட்டிலையும் யூஸ் பண்ணலாம், இன்டர் சிட்டி ஆப்ரேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நமக்கு பேசஞ்சர் மூவ்மெண்ட் அண்ட் கம்ஃபர்ட்டுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூரோப்பியன் பிராண்ட்ஸ் ஸ்கேனியா, வால்வோவில் வரக்கூடிய இன்டர் சிட்டி பஸ்ஸஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஹை டெக்கு தான் வரும். அந்த டெக்குடைய ஹைட் ரொம்ப அதிகமாக தான் அவங்க வச்சுருப்பாங்க, வச்சு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, அங்கே ரியர் இன்ஜின் இருக்கும். அதனால டோட்டலாகவே ஃப்ளோருடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. டிரைவர் ரொம்ப கீழே இருப்பார், பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப உயரத்தில் இருப்பாங்க. டெக்குக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸை லக்கேஜ் ஸ்பேஸாக அவங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டெக் ஹைட்டை வைக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கீழேயே நம்ம வைக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம லக்கேஜ் ஸ்பேஸையும் கொண்டு வந்துடலாம். இந்த பஸ்ஸினுடைய இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் என்னன்னா, இந்த இன்ஜின் கன்ஃபிகரேஷன் வித்தியாசமாக இருக்கிறதுனால, பவர் அவுட்புட் குறைவாக இருக்கிறதுனால இந்த பஸ்ஸஸை இன்டர் சிட்டி பஸ் ஆப்ரேஷன்ஸை தாண்டி, அதாவது லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸுரி ஆப்ரேஷன்ஸை தாண்டி மொஃபசில் பஸ் கான்செப்டுக்கும் நாம் யூஸ் பண்ணலாம். காரணம் என்னன்னா, அவுட்புட் கம்மி, மைலேஜ் நமக்கு பெட்டராக கிடைக்கும்.
அடிஷ்னலாக சீட்ஸ் வைக்கலாம். ஆப்ரேஷன் காஸ்ட்டும் நமக்கு பார்த்தீங்கன்னா குறையும். ஆப்ரேட்டர்ஸ்க்கு லாபம் அதிகமாகும். அது இல்லாமல் இந்தியன் பிராண்ட் அப்படின்றதுனால மெயின்டெனன்ஸ் காஸ்ட், சர்வீஸ் இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த பஸ்ஸஸை நம்ம ஹைவேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். மொஃபிசல் பஸ்ஸாக யூஸ் பண்ணோம்னா வில்லேஜஸ்லையோ அல்லது இன்டீரியர்லையோ இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணுறது ப்ராப்பராக இருக்காது. ஸோ இந்த பஸ்ஸினுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸையும் இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸையும் நான் சொல்லிட்டேன். எப்படி இந்த பஸ் யூரோப்பியன் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது யூனிக்காக இருக்குது, இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அட்வான்டேஜஸாக இருக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைகள், கான்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் இதையும் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீக்னஸ் இந்த பஸ்ஸில் நான் என்ன பார்க்குறேன்னா, இன்ஜின் 4 சிலிண்டர் இன்ஜின். ஆக்சுவலாக 13.5 மீட்டர் அசோக் லேலண்ட் பஸ்ஸில் இருக்க அதே இன்ஜினை தான் இதில் வச்சிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா 13.5 மீட்டர் பஸ்ஸை இன்னும் கொஞ்சம் எலாங்கேட் பண்ணி அடிஷ்னலாக ஆக்சல் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் 4 சிலிண்டர் இன்ஜின் இருக்கிறதுனால லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ரேஷனில் இதில் கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாகவே இருக்கும். மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ், அதுவும் லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸஸ்னாலே 6 சிலிண்டர் இன்ஜின் வைக்கிறது பெட்டராக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் வைப்ரேஷன்ஸ் குறைவாக இருக்கும். ஸோ இதை ஒரு வீக்னஸாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, ஃப்ரண்ட் இன்ஜின் கான்ஃபிகரேஷனில் வரதுனால டிரான்ஸ்மிஷன் லாஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதே வால்வோ, ஸ்கேனியாலலாம் பார்த்தீங்கன்னா ரியர் இன்ஜின் இருக்கும். ஸோ டிரான்ஸ்மிஷன் லாஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அப்படியே டைரெக்டாக பவரை ரியல் ஆக்சலுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் பஸ்ஸுடைய முன்பக்கத்தில் இருக்க இன்ஜின்லேருந்து பின்புறம் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதால பவர் லாஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது செகண்ட் வீக்னஸ். தேர்ட் வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் அவுட்புட் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது. நான் சொன்னது போல் 248 ஹெச்பின்றது இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபிள், மைலேஜ் கொஞ்சம் பெட்டராகவே வரும், ஆப்ரேஷன் காஸ்ட் குறைவு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஒரு ப்ரீமியம் சர்வீஸை எதிர்பார்க்குறீங்க, ஹையர் க்ரூசிங் ஸ்பீடை எதிர்பார்க்குறீங்க, ஹையர் கம்ஃபர்ட்டை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த இன்ஜின் அதுக்கு அந்த அளவுக்கு சூட்டபிளாக இருக்காது. உதாரணத்துக்கு 1000 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய லாங் டிஸ்டன்ஸ் ஆப்ரேஷனுக்கு இந்த சாசி யூஸ் பண்ணோம்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா க்ரூசிங் ஸ்பீட் அதிகமாக கொண்டு போக முடியாது. அதிகமாக கொண்டு போனால் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும், கம்ஃபர்ட்டும் இதனால் பாதிக்கும். அதனால அசோக் லேலண்ட் நிறுவனம் இதில் ஒர்க் பண்ணணும். என்ன கேட்டால், எப்படி ட்ரக்ஸில் இந்த AVTR அப்படின்ற கான்செப்ட் வச்சிருக்காங்களோ இந்த பஸ்லேயும் அந்த கான்செப்டை கொண்டு வந்துடலாம். அதாவது 248 இன்ஜின் வேணாலும் எடுத்துக்கலாம், 248 ஹெச்பி இன்ஜின் வேணாலும் எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா ஹையர் அவுட்புட் இன்ஜினான 320 ஹெச்பி இன்ஜினையும் எடுத்து வைக்கலாம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மல்டி ஆக்சல் பஸ் சாசி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சாசியாக வரத்துக்கான வாய்ப்பு அதிகம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நியர் ஃபியூச்சரில் பாரத் பென்ஸும் மல்டி ஆக்சல் பஸ்ஸை இந்தியாவில் பிளான் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க ஒரு ஹையர் ரேட்டிங்கில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு 300 ஹெச்பி அண்ட் அபோவில் தான் இருக்கும். ஸோ பாரத் பென்ஸோட கம்பீட் பண்ணோன்னா கண்டிப்பாக 248 ஹெச்பி இன்ஜின் பத்தாது, ஹையர் ரேட்டிங் இன்ஜினும் வைக்கிற மாதிரி கன்ஃபிகரேஷன் அவங்க கொண்டு வரணும். லாஸ்ட் வீக்னஸ் நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பஸ்ஸினுடைய டிரைவர் கன்சோல் ஓரளவுக்கு பேசிக்காக தான் இருக்குது. லோவர் மாடல்ஸில் இருக்கக்கூடிய அதே கன்சோல் தான் வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக அசோக் லேலண்டுடைய ஒரு லாங் டைம் வீக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். டாடா, ஐஷர் கம்பேர் பண்ணும்போது அசோக் லேலண்ட் அந்த கன்சோலில் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணல. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா லார்ஜ்லி ஒரு பேசிக்கான கன்சோலை தான் ட்ரக்லேயும் வைக்கிறாங்க, பஸ்ஸஸ்லேயும் வைக்கிறாங்க. லோவர் எண்ட் மாடல்ஸ்க்கு இது போதுமானது தான். ஆனால் ஹையர் எண்ட் நீங்கள் போக போக கண்டிப்பாக நீங்கள் பாடி டிசைனில் ஒர்க் பண்ணணும். பாடி டிசைனில் நீங்கள் ஃபர்தராக ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு பின்னடைவாக தான் இருக்கும். ஸோ கன்சோலில் கண்டிப்பாக அசோக் லேலண்ட் நிறுவனம் ஃபியூச்சரில் ஒர்க் பண்ணணும். அசோக் லேலண்ட் மல்டி ஆக்சல் பஸ்னுடைய ஃபீச்சர்ஸ், அட்வான்டேஜஸ், வீக்னஸஸ் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நன்றி.